சர்க்கரை கீழே கொட்டும்போது எங்கிருந்தோ எறும்புங்க ஓடி வருது. அதுபோல தான் உறவுக்காரங்களும் நண்பர்களும் நமக்கு உதவ ஓடி வரக்கூடியவர்களாகவே இருக்கணுன்றது தான் உண்மை. உடுக்கை இழுந்தவன் கை போல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நட்புக்கு மட்டும் இது பொருந்தாது, உறவுக்காரங்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும்ன்றது தான் உண்மை. உறவு நட்பு என்பதாலேயே உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து கூட இருக்கிறவங்கள நாம் எப்போவுமே நம்பவே கூடாது. எதிர்பார்த்து வரக்கூடிய நட்பு இருக்கு இல்லையா, அந்த நட்பும் உறவும் எப்பவும் தொடரணுமுன்னா நாம் என்ன பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் நம்ம பழகணும். அதுதான் நல்லது. நாம் ரொம்ப நெருக்கமாக காட்டும்போது நாம் சொல்கிற நல்ல கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் அவங்க பிடிக்கலைன்னா உறவு உடைஞ்சிரும். அதே மாதிரி நீண்ட இடைவெளியும் அந்த உறவுக்கிடையே ஏற்பட்டு போயிடும். அதனால் நாம் எப்போவுமே அதான் சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸோடு பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.